அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முறையறிந்து ஜக்காத் கொடுப்போம். செல்வந்தல் என்றால் யார்? தன்னுடைய உழைப்பின் மூலம் தனது மற்றும் தன்னுடைய குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் தங்களின் அடிப்படை தேவைகளுக்கு அதிகமாக ஜக்காத் நிறைவேற்ற வேண்டிய அளவிற்கு செல்வத்தை பெற்றிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதனை நிறைவேற்ற வேண்டும். செல்வந்தர்கள் ஜக்காத் பெறுவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வந்தனுக்கும் தெளிவான அறிவுள்ள ஊனமில்லாத திடகாத்திரமானவனுக்கும் ஜக்காத்தை பெறுவது ஹலாலாகாது. அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமதி 652. இரண்டு மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தர்ம பொருளிலிருந்து கேட்டு வந்தனர். நபி அவர்கள் அந்த இருவரின் மீதும் பார்வையை மேலும் கீழுமாக பார்த்தார்கள். அந்த இருவரையும் திடகாத்திரமானவனாக கண்டார்கள். பிறகு, நீங்கள் இருவரும் விரும்பினால் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். ஆனால் இதில் செல்வந்தருக்கும் சம்பாதிக்கும் வலிமை பெற்றவருக்கும் எந்த பாத்தியதையும் கிடையாது என்று கூறினார்கள். நூல் அஹமத் 17972. செல்வ நிலையில் உள்ளவர்கள் பின்வரும் 5 நிலைகளில் இருந்தால் அவர்கள் ஜகாத் பொருளை பெற்று பயன்படுத்தி கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வந்தனுக்கு ஜக்காத்தை பெறுவது ஹலாலாகாது 5 நபர்களை தவிர. அதில் 1, அதனை வசூல் செய்யக்கூடியவர்கள். 2, தன்னுடைய செல்வத்தை கொண்டு ஜக்காத் பொருளை விலைக்கு வாங்கியவர். 3, கடன்பட்டவர்கள். 4, அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடியவர்கள். 5, ஜக்காத்திலிருந்து ஒரு ஏழைக்கு தர்மமாக வழங்கப்படுகிறது. அவன் அதிலிருந்து ஒரு செல்வந்தருக்கு அன்பளிப்பாக வழங்குவது. அறிவிப்பவர் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹமத் 11538. மேற்கண்ட ஹதீஸிலிருந்து செல்வந்தர்களாக உள்ளவர்கள் ஜக்காத்தை வசூல் செய்கின்ற பொறுப்பில் இருந்தால் அவர்களுக்கு அதிலிருந்து வழங்கலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மேலும் ஜக்காத்தாக உள்ள ஒரு பொருளை ஒரு செல்வந்தர் விலைக்கு வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.